பலன்களை, சில விஷயங்களுடைய முக்கியத்துவத்தை அறியாமல் தான் அந்த செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் இந்த உது. உதுவுடைய சிறப்புகளையும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய கூலியையும் அறியாமல் தான் இன்று பலர் உது செய்கிறோம். உதுவுடைய சிறப்புகள் என்ன? அல் உது ஷத்ருல் ஈமான். உது செய்வது ஈமானின் பாதி. உது செய்வது ஈமானின் பாதி. முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா அவர்கள் கூறுவதாக, இதா தவல்ல அல் அப்து அல் முஸ்லிமு அவில் முஃமினு, எந்த ஒரு முஸ்லிமோ ஒரு முஃமினோ உது செய்கிறான், ஃபகஸல வஜ்ஹஹு, அவனுடைய முகத்தை கழுவுகிறான், خرج من وجهه كل خطيئة نظر إليها بعينه مع الماء أو مع آخر قطر الماء, அவன் முகத்தை தண்ணீரை கொண்டு கழுவும் பொழுது அந்த தண்ணீரின் மூலமாகவே அவன் கண்களால் செய்த அனைத்து பாவங்களும் அப்படியே வந்து விடுகின்றன. சுப்ஹானல்லாஹ். அந்த தண்ணீரோடோ அல்லது தண்ணீருடைய இறுதி சொட்டோடோ அவன் செய்த கண்களால் செய்த எல்லா பாவங்களும் அந்த முகத்தை கழுவும் பொழுது வந்து விடுகிறது. கையை கழுவும் பொழுது அவன் கையால் செய்த பாவங்கள் அனைத்தும் கையோடு வந்து விடுகின்றன, அந்த நீரோடு அப்படியே உதிர்ந்து விடுகின்றன. காலை கழுவும் பொழுது அவனுடைய கால் செய்த பாவங்கள் எல்லாம் அப்படியே தண்ணீரோடு சென்று விடுகின்றன. அவன் உதுவை செய்து திரும்பும் பொழுது பாவம் இல்லாதவனாக திரும்புகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அலா அதுல்லுக்கும் அலா மா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா வ யர்ஃபஉ பிஹித் தரஜாத், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படுவதற்கு, உங்களுடைய தரஜத் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுவதற்கு ஒரு செயலை உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா? பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படுவதற்கு உங்களுடைய தரஜா, உங்களுடைய அந்தஸ்து யாரிடத்திலே? அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுவதற்கு. காலு பலா யா ரசூலல்லாஹ், யாருக்கு வேண்டாம் இதெல்லாம்? அல்லாஹ்வுடைய தூதரை அறிவித்துக் கொடுங்கள். இஸ்பாகுல் உதுஇ அலல் மகாரி, கடினமான நேரத்திலே உது செய்தல். கடினமான நேரத்திலே உது செய்தல். எப்போது? பனியுடைய நேரம், அதிகமான பனி இருக்கிறது, குளிர்காலம், அவரால் உது செய்ய கடினம்தான். அந்த நேரத்திலே உது செய்தல். அல்லது கோடை காலம், இந்த ஊரெல்லாம் கோடை காலத்திலே 5 மணிக்கு வெந்நீர் வர ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த நேரத்தில் உது செய்தல். இப்படி கடினமான நேரங்களிலே உது செய்யக்கூடிய பழக்கம் உள்ளவர், அவருடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படும், அல்லாஹ்விடத்திலே அவருடைய தரஜா உயர்த்தப்படும். அதற்கு பிறகு சொன்னார்கள், வகஸ்ரத்துல் குதா இலல் மஸ்ஜித், பள்ளிவாசலை நோக்கி அதிக எட்டுகளை வைத்து நடந்து செல்லுதல். பள்ளிவாசலை விட்டு பள்ளிவாசலுக்கு அதிக எட்டுகளை காலால் வைத்து நடந்து செல்லுதல். ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகை எதிர்பார்த்தல். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், பிலாலே, சொர்க்கத்திலே பார்த்தேன், எனக்கு முன்னதாக உன்னுடைய காலடி சத்தங்களை என்ன அமல் செய்கிறாய்? என்ன அமல் செய்கிறாய் பிலாலே? சொர்க்கத்திலே எனக்கு முன்னதாக உன்னுடைய காலடி சத்தங்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பெரிதான ஒரு அமல் ஒன்றும் செய்யவில்லை. அத்ததஹரு துஹூரன் தாமன் ஃபி ஸாஅத்தி மினல் லைலி வன் நஹார் வலன் நஹார், இரவிலோ பகலிலோ உது செய்தால் உது செய்தவுடன் 2 ரக்காத்துகளை தொழுது கொள்வேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறுவதாக, மிக மிக முக்கியமான ஹதீஸ், மிக மிக முக்கியமான ஹதீஸ். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தல் மக்புரா, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை கபரை நோக்கி சென்றார்கள். கபூர், குன்து நஹைதுகும் அன் ஜியாரத்தில் குபூர் ஃபஸூரூஹா ஃபஇன்னஹா துதக்கிருல் ஆখিরা, உங்களுக்கு கபரை தரிசிப்பதை நான் தடை செய்திருந்தேன், இப்போது அனுமதிக்கிறேன், நீங்கள் கபரை தரிசியுங்கள், ஜியாரத் செய்யுங்கள், அது உங்களுக்கு மறுமையை நினைவுபடுத்தும். மறுமையை அடிக்கடி யார் கபர்களை தரிசிக்கின்றார்களோ அவர்களுடைய ஈமான் பலமான ஈமானாக இருக்கும். கபர்களை சந்திக்காதவர்களுடைய கல் பாவங்களால் தூசிகளால் மூடியிருக்கும், அசுத்தமான உள்ளமாக இருக்கும். என் கபரை சந்தித்தால் தான் மரணம் நினைவுபடுத்தப்படும்.
இந்த உலகம் அவருக்கு தற்காலிகம் என்பது அவருக்கு அப்போதுதான் தெரியும். அல்லது அவர் 1000 மீட்டிங்கோடு தன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருப்பார். அடுத்த வருஷம் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில பிளான வச்சிருப்பார். இப்போ அவருக்கு தெரியாத அல்லாஹ்வுடைய பிளான் இருந்துச்சுன்னா அடுத்த மீட்டிங் கபூர்ல தான் சொல்லி, அப்படிதானே? இப்போ மறுமையை நினைவுபடுத்துவது, வாழ்க்கையுடைய முடிவு இருக்கின்றது என்பதை நினைவுபடுத்துவது தான் கபூரை தரிசிப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் கபூருக்கு சென்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமில் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிகுமுல் லாஹிகூன். கபூரை தரிசிப்பதற்குரிய துஆ. வதித்து அன்னா கத் ரஅய்னா இஹ்வானனா. என் சகோதரர்களை பார்ப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் அவலஸ்னா இஹ்வானக், உங்களுடைய சகோதரர்கள் நாங்கள் இல்லையா? قال أنتم أصحابي وإخواننا الذين لم يأتوا بعد. நீங்கள் என்னுடைய தோழர்கள் தான், என் சகோதரர்கள் உங்களுக்கு பின்னால் வருவார்கள், அவர்களை நாம் பார்த்திருக்க மாட்டோம். யார் அவர்கள்? இன்ஷா அல்லாஹ் நாம். كيف تعرف من لم يأتي بعد من أمتك. அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு பின்னால் நீங்கள் பார்த்திராத அந்த மக்களை எப்படி நீங்கள் அடையாளம் கண்டுபிடிப்பீர்கள்? எப்படி அவர்கள் உங்களுக்கு பின்னால் வந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கருப்பு குதிரைகள் இருக்கக்கூடிய இடத்திலே வெண்மை நிற காலோடு வெண்மை நிற கைகளோடு முகங்களோடு ஒரு குதிரை இருந்தால் அந்த குதிரையை அதனுடைய சொந்தக்காரர் அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டாரா? கண்டுபிடிப்பார். அதுபோல்தான் என்னுடைய சமூகத்தில் உது செய்த காரணத்தால் தங்களுடைய முகங்களும் கரங்களும் வெண்மையாக இருக்கக்கூடிய கூட்டத்தை மறுமையில் அவர்கள் மினுமினுக்கக்கூடிய அந்த மினுமினுப்பால் நான் அடையாளம் கண்டு அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக ஹவுதிலே காத்து கொண்டிருப்பேன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அப்போது ஹவுதிலே தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கூட்டம் என்னை நோக்கி வரும். மலக்குகள் அந்த கூட்டத்தை விரட்டி அடிப்பார்கள். செல்லுங்கள் செல்லுங்கள் என்று நான் கேட்பேன். அவர்கள் என்னுடைய சமூகம் சொல்லுவார்கள் மலக்குகள், கத் பத்தலு பஅதக், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்கள் உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் சென்றதற்கு பிறகு மாற்றிக்கொண்டார்கள், தீனிலே இல்லாததை மார்க்கமாக செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள், ஃபஅகூலு சுஹ்கன் சுஹ்கன், என்னை விட்டு விரண்டு செல்லுங்கள், தூரமாக செல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களை நோக்கி சொல்லுவார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையில் உதுவுடைய செயல்பாடுகளால் முழுமையாக உதுவை செய்து அதன் மூலமாக வணக்க வழிபாட்டை செழிப்பாக்கி அந்த மக்களை அல்லாஹ்வுடைய தூதர் உதுவின் மூலமாக பிரகாசிக்கக்கூடிய உறுப்புகளை கொண்டு மூமின்கள் நாளை மறுமையில் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருப்பார். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கும்தும் இலஸ் ஸலாத், தொழுகைக்கு நீங்கள் தயாரானால் ஃபக்ஸிலு உஜூஹக்கும், உங்கள் முகங்களை கழுவிக்கொள்ளுங்கள், வ ஐதியக்கும் இலல் மராஃபிக், உங்களுடைய கைகளை முட்டுக்கைகள் வரை கழுவிக் கொள்ளுங்கள், வம்ஸஹு பிருஊசிக்கும், உங்கள் தலைகளுக்கு நீங்கள் மஸஹ் செய்து கொள்ளுங்கள், வ அர்ஜுலக்கும் இலல் கஅபைன், உங்களுடைய கெண்டைக்கால் வரை நீங்கள் கால்களை கழுவிக் கொள்ளுங்கள். சூரத்துல் மாயிதாவுடைய 5வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே உதுவிற்கு, தொழுகைக்கு உது ஃபர்து என்று அல்லாஹ் கட்டாயமாக சொல்கிறான். அப்போ உது என்பது ஃபர்து இல்லாமல் தொழுகை அங்கீகரிக்கப்படாது. அத்தர்ஃபு ஸானி அல் அஷர் ஷுரூத்துல் உது, 12வது பாடம், உதுவுடைய நிபந்தனைகள். அஷ்ஷர்துல் அவ்வல் அல் இஸ்லாம், அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும். அஷ்ஷர்து ஸானி அல் அக்ல், சிந்தனை உள்ளவராக இருக்க வேண்டும். அஷ்ஷர்து ஸாலித் அத் தம்ஈஸ், பிரித்தறியக்கூடிய ஆற்றல் உள்ள பருவத்தை அடைந்திருக்க வேண்டும். அஷ்ஷர்து ராபி அந்நியா, எண்ணம் கொண்டிருக்க வேண்டும். இதுவெல்லாம் எதனுடைய நிபந்தனைகள்? அதே நிபந்தனைகள் இங்கே 4 நிபந்தனைகளாக வரும். அஷ்ஷர்துல் ஹாமிஸ், 5வது நிபந்தனை, وَإِسْتِصْحَابُ حُكْمِهَا بِأَلَّا يَنْوِيَ قَطْعَهَا حَتَّى تَتِمَّ طَهَارَتُهُ, அவர் நியத்தை மேற்கொண்டு உது செய்கிறார், அவருடைய நியா மாறிவிட்டது என்றால் மீண்டும் அவர் உது செய்ய வேண்டும்.
உதுவை முடிக்கும் வரை அவர் நியத்தை பேணி இருக்க வேண்டும். இந்த தொழுகைக்காக இந்த உதுவை செய்கிறேன் என்ற நியத்தை கொண்டிருக்க வேண்டும். அதன் சட்டத்தையும் மாற்றிவிடக்கூடாது. ஒவ்வொரு நியத்திற்கு உதுவிற்கும் ஒரு நியத்து இருக்கிறது. தொழுகைக்கு ஒரு நியத்து இருக்கிறது, உதுவிற்கு குளிப்பிற்கு ஒரு நியத்து இருக்கிறது. அப்ப அந்த நியத்தை அவர் பேண வேண்டும். நியத்தை மாற்றிவிட்டால் அந்த உது ஏற்றுக்கொள்ளப்படாது. இதுவெல்லாம் ஷுரூத். இது இருந்தால்தான் அந்த உது ஏற்றுக்கொள்ளப்படும். ஐந்தாவது நாம் பார்த்தது அஷர்த்து சாதிஸ். ஆறாவது மூஜிபில் உது. உதுவை கடமையாக்கக்கூடிய காரியங்கள் நிகழ்ந்து விட்டால் உது முடிந்துவிடும். ஹைது ஏற்பட்டு விட்டால் பெண்களுக்கு, ஆண்களுக்கு சிறுதொடக்கு பெருதொடக்கு ஏற்பட்டு விட்டால், இது போன்ற காரியங்கள் உது செய்யும் பொழுது ஏற்பட்டு விட்டால் அல்லது அதற்கு முன்னால் ஏற்பட்டிருந்தால் அதை விட்டு அவர் நீங்கியதற்கு பிறகுதான் உது அவருக்கு கடமையாகும். அதை நீங்காமல் அவருடைய உது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. எட்டாவது அவர் சிறுநீரோ மலம்ஜலமோ கழித்து விட்டால் அவருடைய உறுப்புகளை கல்லின் மூலமாகவோ அல்லது தண்ணீரின் மூலமாகவோ சுத்தம் செய்திருக்க வேண்டும். அவருடைய மறை உறுப்புகளை கல்லின் மூலமாகவோ தண்ணீரின் மூலமாகவோ சுத்தம் செய்திருக்க வேண்டும். தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் கல். இந்த இரண்டின் மூலமாக சுத்தம் செய்யாமல் உதுவை செய்தால் அந்த உது ஏற்றுக்கொள்ளப்படாது. அஷர்த்து சாமின் எட்டாவது நிபந்தனை அவர் உது செய்யக்கூடிய தண்ணீர் சுத்தமாக இருக்க வேண்டும். உது செய்யக்கூடிய தண்ணீர் நிறம் மாறாததாக, மனம் மாறாததாக, சுத்தமானதாக இருக்க வேண்டும். இன்று முஸ்லிம்களிலே பலர் பாத்திரத்தால் உது செய்வார்கள். அவர் உது செய்யக்கூடிய தண்ணீர் அந்த பாத்திரத்திலே உளுந்து விட்டால் அதை ஊற்றிவிட்டு வேறொரு பாத்திரத்தை கொண்டு உது செய்வார்கள். தண்ணீர் தான் உறுப்புகளில் பட்ட அந்த உதுவுடைய தண்ணீர் அவர் உது செய்த பாத்திரத்திலே விழுந்தால் அந்த பாத்திரம் நஜிஸாக, அது தஹாரா, சுத்தமான தண்ணீர் தான். அது சுத்தமான தண்ணீர் தான். அதுபோன்று தண்ணீர் சுத்தமாக இருக்க வேண்டும், உபயோகிக்கக்கூடிய தகுதி உள்ளதாக அந்த தண்ணீர் இருக்க வேண்டும். அஷ்ஷர்த்து தாஸிஅ, ஒன்பதாவது நிபந்தனை, அவருடைய கரங்களிலோ உது செய்யக்கூடிய உறுப்புகளிலோ தண்ணீரை மறைக்கக்கூடிய அல்லது தண்ணீர் செல்லாமல் இருக்கக்கூடிய காரணங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. இன்று பெண்களை பார்த்தால் சிலர் நெய் பாலிஷ் போடுவார்கள். இது தண்ணீரை நகங்களில் கொண்டு போய் சேர்க்காது, அது கெமிக்கல். அது இப்படிப்பட்ட நிலைமையில் அவர்கள் உது செய்தால் அந்த உது ஏற்றுக்கொள்ளப்படாது. இது போன்று தண்ணீரை தடுக்கக்கூடிய எந்த காரியமும் அவருடைய உது செய்யக்கூடிய உறுப்புகளில் இருந்தால் அந்த உது அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது. அஷர்த்துல் ஆசிர், பத்தாவது நிபந்தனை, வதுஹூலு வக்தி ஸலா ஃபி ஹக்கி மன் ஹததஹு தாயிம். ஒருவர் ஹைதுடைய காலத்தில் பெண்கள் இருந்தாலோ அல்லது சிலருக்கு பார்த்தால் எப்போது பார்த்தாலும் அவர்களுக்கு காற்று பிரிந்து கொண்டே இருக்கும், அல்லது அவர்களுக்கு உதுவை பாதுகாக்கவே முடியாது, வதி இது போன்ற பிரச்சனைகள் அவருக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும், சிறுதொடக்கு போன்ற பிரச்சனைகள் எல்லாம். இவருக்கு என்ன சட்டம் என்றால், தொழுகையுடைய வக்து வந்தால் இவர் உது செய்ய வேண்டும். அதற்கு முன்னால் உது செய்து அதற்கு பிறகு வந்து விட்டால் அவருடைய உது ஏற்றுக்கொள்ளப்படாது. வக்து வந்ததற்கு பிறகு இவர் உது செய்து இவரை மீறி, இவர் சக்திக்கு மீறி அந்த நோயின் காரணமாகவோ அல்லது அவருடைய இயற்கையான அந்த செயல்பாடின் காரணமாகவோ அது போன்ற காரியங்கள் வெளிப்பட்டு விட்டால் அவருடைய உது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். எப்போது? தொழுகையுடைய வக்து வந்ததற்கு பிறகு உது செய்தார். வக்து வர்றதுக்கு முன்னாடி உது செய்த அந்த உது நீளமாக இருக்கலாம், அனுமதிதான் என்று இருக்க முடியாது. அப்ப இந்த 10 நிபந்தனைகளோடு தான் ஷுரூத்து ஸலா நிறைவேறும். எதுவெல்லாம்? இஸ்லாம் இருக்க வேண்டும், சிந்தனை உள்ளவராக இருக்க வேண்டும், பிரித்தறியக்கூடிய ஆற்றல் உள்ளவராக இருக்க வேண்டும், எண்ணம் சுத்தமானதாக உதுவுடைய நியத்தை கொண்டிருக்க வேண்டும். ஐந்தாவது, அந்த உதுவுடைய நியத்தை முறிக்கக்கூடிய காரியங்களோ அதன் சட்டங்களோ அதை விட்டு நீங்கி இருக்கக்கூடாது. அந்த நியத்தை அவர் மாற்றிவிடக்கூடாது. அந்த நியத்துடைய சட்டம் வேறு விதமான நியத்தாக மாறிவிடக்கூடாது. அப்படி இருந்தால் உது ஏற்றுக்கொள்ளப்படாது. இது கட்டாயம், உதுவுடைய ஷர்த். ஆறாவது,
அவருக்கு உதுவை கடமையாக்கக்கூடிய காரியங்களை முற்றிலுமாக அவர் நீங்கி இருக்க வேண்டும். பெண்ணாக இருந்தால் ஹைதிலிருந்து நீங்கி இருக்க வேண்டும். ஆண்களாக இருந்தால் சிறுதொடக்கு பெருதொடக்கு போன்ற காரியங்களிலிருந்து நீங்கி இருக்க வேண்டும். ஏழாவது பாத்திரம். எட்டாவது, கல்லை கொண்டோ தண்ணீரை கொண்டோ அவருடைய உறுப்புகளை அவர் சிறுநீர் மலஞ்சலம் கழித்ததற்கு பிறகு சுத்தம் செய்திருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் உது அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். எட்டாவது, அவர் உது செய்யக்கூடிய தண்ணீர் சுத்தமாக இருக்க வேண்டும். ஒன்பதாவது, அவருடைய உறுப்புகளில் எதுவும் தடுத்து விடக்கூடாது அவருக்கு தண்ணீர் செல்வதற்கு. பத்தாவது, நீளமாக தொடர்ச்சியாக பிரச்சனை உள்ளவர்கள் வக்து வந்ததற்கு பிறகு உது செய்ய வேண்டும். இந்த 10 நிபந்தனைகள் ஷுரூத்துல் உது. ஃபுரூதுல் உது, அர்கானுல் உது, ஃபுரூதுல் உது அல்லது அர்கானுல் உது. உதுவுடைய ருக்குன்கள். இந்த ருக்குன் நிறைவேறாவிட்டால் உதுவுக்கு உள்ள, இது மேல பார்த்தது உருவுக்கு முன்னாடி, அதை விட்டெல்லாம் நீங்க இருக்கணும். இது உதுவுக்கு உள்ள. இந்த ருக்குனில் ஒன்றை விட்டாலும் அந்த ருக்குன், அந்த அர்கான் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப இதுவெல்லாம் கட்டாயம். உதுவிலே இதுவெல்லாம் கட்டாயம். மேலே பார்த்த அந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் சொல்லுகிறான்? இதா கும்தும் இலஸ் ஸலாத் ஃபக்ஸிலு உஜூஹக்கும், முகங்களை கழுவிக் கொள்ளுங்கள். வ ஐதியக்கும் இலல் மராஃபிக், 2 கரங்களை முட்டுக்கைகள் வரை கழுவிக் கொள்ளுங்கள். வம்ஸஹு பி ரூஊசிக்கும், உங்கள் தலைகளுக்கு. வ அர்ஜுலக்கும் இலல் கஅபைன், உங்களுடைய கால்களை. இதுவெல்லாம் ஃபுரூதுல் உது, அர்கானுல் உது. இதுவெல்லாம் ருக்குன்கள், கட்டாயமாக செய்ய வேண்டியது. இதுவெல்லாம் ஃபுரூதுல் உது வஹிய சித்தா, 6 ஃபுரூதுகள் இருக்கிறது, அர்கான் இருக்கிறது. ஷேக் அவர்கள் சொல்லுகிறார்கள், முதல் அர்கான் அர்ருக்குனுல் அவ்வல் கஸ்லுல் வஜ், முகங்களை கழுவுதல். முகத்தை கழுவுதல் என்றால் என்ன? தண்ணீரை எடுத்து இப்படி போட்டா போதுமா? பலர் செய்தது போல. முகம் என்பது என்ன? உலமாக்களுடைய ஒட்டுமொத்த கருத்தின்படியும் நெற்றியுடைய தூண் இருக்குது. இதில் இருந்து அவருடைய தாடி வரை, அவருடைய தாடி எவ்வளவு நீளமாக இருக்கிறதோ அதுவரை, 2 காது சோனைகள் வரை, 2 காது சோனை. இது முற்றிலுமாக முகம். இது முற்றிலுமாக முகம். முழுவதுமாக தண்ணீரை கொண்டு இந்த உறுப்புகளை அவர் கழுகி இருக்க வேண்டும். அர்ருக்குனு தானி, அதோடு சேர்த்து அந்த முகத்தை கழுவதோடு சேர்த்து ஷேக் அவர்கள் இணைக்கிறார்கள். அதையெல்லாம் ஒல் மத்மலா ஒல் இஸ்தின்ஷாக், வாய் குப்பளித்தல், நாசிக்கு தண்ணீர் செலுத்துதல், அது முகத்தோடு சேர்ந்ததுதான் என்று ஷேக் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. முகத்தோடு சேர்ந்தது என்றால் அதோடு சேர்த்து வாயையும் நாசிக்கும் தண்ணீர் செலுத்துவது ருக்குன், ஃபர்த், கடமை. அருக்குனு தானி, இப்போ முதல் ருக்குன் என்ன? முகம், வாய், நாசி. அருக்குனு தானி, 2வது ருக்குன் வகஸ்லுல் யதைனி மஅல் மிர்ஃபகைன், 2 கரங்களையும் மணிக்கட்டுகள் வரை கழுகுவது. மணிக்கட்டா முட்டுக்கையா? முட்டுக்கை வரை கழுகுவது, 2 கரங்களையும் முழுமையாக. அருக்குனு சாலிஸ், 3வது வமஸ்ஹு ஜமீஅர் ரஅஸி மின்ஹுல் உத்னான், தலைகள் முழுவதையும் மஸஹ் செய்து காதை தடவுவது. தலை என்றால் என்ன? இதில் பல கருத்து வேறுபாடு இருக்கிறது. சில உலமாக்கள் சில ஹதீஸ்களின் ஆதாரங்கள் அடிப்படையில் முழு தலை என்று சொல்கிறார்கள், சில தலையுடைய பாகம் என்கிறார்கள். அர்ராஜிஹ், ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிகச் சிறந்த கருத்து என்னவென்றால் உலமாக்கள் மத்தியிலே தலை என்பது, தலைக்கு மஸஹ் செய்தல் என்பது ஆரம்பத்திலிருந்து ஆரம்பித்து பின்னால் வரை முடிந்து மீண்டும் பின்னால் ஆரம்பித்து முன்னால் வரை முடிவது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆரம்பத்திலிருந்து ஆரம்பித்து பின்னால் வரை சென்று மீண்டும் பின்னால் இருந்து ஆரம்பித்து ஆரம்பம் வரை வந்து காது சோதைகளுடைய அந்த காதை தடவுதல். இது மஸஹுடைய தலை காதுக்குரிய மஸஹ். அருக்குனு சாலிஸ். அருக்குனு ராபிஅ வகஸ்லு ரிஜ்லைனி மஅல் கஅபைன், கெண்டைக்கால் வரை கரண்டைக்கால் வரை கால்களை கழுவுதல். அருக்குனுல் ஹாமிஸ், இதை தர்த்தீபோடு வரிசையாக செய்தல். கையை கழுவுனதுக்கு பிறகு முகத்தை கழுவுறது, அல்லது முகத்தை கழுவுனதுக்கு பிறகு கால்களை கழுவுறது. இப்படி தர்த்தீப் மாறக்கூடாது, தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். வல் முவால, ஒரே அடியாக செய்திருக்க வேண்டும். கையை கழுவிட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு முகத்தை கழுவிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுலாம் வரக்கூடாது. அவர் எந்த நிலையில இருக்கிறாரோ அந்த நிலையில எல்லாத்தையும் முடிச்சிடணும்.
கொஞ்சம் கேப் விட்டாலும் அந்த உது ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்போ ருக்குன் 6 ருக்குன்களை ஷேக் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று என்ன? முகங்களை கழுவுதல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்பிக்கிறான் படித்தல். முகங்களை கழுவுதல், அதோடு சேர்த்து வாய், நாசி. இரண்டாவது 2 கரங்களையும் முட்டுக்கை வரை கழுவுதல். மூன்றாவது முழுமையான தலைக்கும் காதுக்கும் மசஹ் செய்தல். நான்காவது 2 கால்களையும் கெண்டைக்கால் வரை கழுவுதல். ஐந்தாவது தர்த்தீபோடு செய்தல், வரிசையா செய்தல். ஆறாவது ஒரே நேரத்தில் நிலையில் செய்தல், இடைவெளி விடாமல். இதுவெல்லாம் தொழுகை உதுவுடைய ருக்குன்கள். ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், முகத்தையும் 2 கரங்களுக்கும் அதோடு சேர்த்து மத்மதா இஸ்தின்ஷாக், நாசிக்கும் வாய்க்கும் தண்ணீர் செலுத்தக்கூடிய இந்த செயல்பாடு 3 முறை இருத்தல் சுன்னத். அதற்கு பிறகு தலைக்கும் காதுக்கும் 1 முறை செய்வதுதான் ஃபர்த், சுன்னாவும் அதுதான். இப்ப எதுக்கெல்லாம்? முகத்திற்கு 2 கரங்களுக்கு, வாய்க்கு, நாசிக்கு 3 முறை தண்ணீர் செலுத்த வேண்டும். தலைக்கு 1 முறை மசாஹ் செய்யக்கூடிய அந்த 1 முறை தான். இதுதான் சஹீஹான ஹதீஸின்படி ஷேக் அவர்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள். அத்-தர்ஸு அர்-ராபி அஷர், 14வது பாடம் நவாகிதுல் உது, உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள். அதிகமான கருத்து வேற்றுமைகளுக்குரிய பாடம் இது. அதனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்துக்களை மட்டும் ஷேக் அவர்களுடைய புத்தகத்திலிருந்து நாம் எடுத்து வைப்போம். அல்-அவ்வல் அல்-ஹாரிஜு மின் சபீலை, 2 வழிகளின் மூலமாகவும் எது வெளிப்பட்டாலும் தொழுகை உது ஏற்றுக்கொள்ளப்படாது. அவருடைய உறுப்புகளில் முன்பின் எதன் மூலியமாகவும் எது வெளிப்பட்டாலும், பவுல், மதி, ஹாயில், நிஃபாஸ், ஹைத், நிஃபாஸ், ஆண்கள் பெண்கள் என யாருக்கு எது வெளிப்பட்டாலும் உது அதே நேரத்தோடு முறிந்து விடும். அவர் மீண்டும் உது செய்ய வேண்டும். வல்ஹாரிஜுல் ஃபாஹிஷு அன்-நஜ்ஸு மினல் ஜஸத், அவர் உடலில் இருந்து அசுத்தமாக எது வெளிப்பட்டாலும் தொழுகை முறிந்துவிடும். ரத்தம் பீரிட்டு வந்தால், அல்லது அந்த சலமா அந்த ரத்தத்தோடு சேர்த்து வைக்குமே அந்த புண்களின் மூலமாக, இது போன்ற ஷீல், சலம், இது போன்ற அசுத்தமான காரியங்கள் எல்லாம் உடலில் இருந்து வெளிப்பட்டு விட்டால் உது வெளிப்படும். ரத்தத்துடைய அளவிலே பல கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதிகமான ரத்தம் வெளிப்பட்டால் அவருடைய உது முறியும். கொஞ்சம் லேசா வருதுன்னு சொன்னா உது முறியாது. இதான் ராஜிஹான ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து. அத்-தாலித், 3வது வஸவாலுல் அக்லி பினௌமின் அவ் கைரி, அவருடைய மூளையை மயக்கடிக்கக்கூடிய காரியங்கள் ஏதாவது நிகழ்ந்து விட்டால், நல்லா தூங்கிட்டார் அல்லது மயக்கடித்து விழுந்துட்டார், அவருக்கு மூளைக்கு சிந்தனை இல்லை, அவர் எங்க இருக்கிறோன்னே தெரியல, அவருக்கு சும்மால தான் உட்கார்ந்துருப்பாரு, ஆனா அவருடைய உலகம் எங்கேயோ போயிருக்கும். இப்படி ஆயிருச்சுன்னா அவருடைய உது முறிந்து விடும். அவருக்கு தூங்குறாரு, அவருக்கு தெரியுது நம்ம தொழுகையில தான் உட்கார்ந்து இருக்கோம், இமாம் குத்துபா செய்யறாருன்னு சொல்லி, சரியா? இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தால் உது முறிந்துவிடும். வஸவாலுல் அக்லி பினௌமின் அவ் கைரி, மூளையை மைக்கடிக்கக்கூடிய காரியங்கள் ஏதாவது நிகழ்ந்து விட்டால் உது முறிந்துவிடும். இணையத்துக்குரியவர்களை சாதாரண நம்ம தொழுகையில் தூங்குறது அல்லது தொழுகை முன்னாடி தூங்குறது, ஃபஜ்ருக்கு பிறகு சில பேரை தொழுதுட்டு பார்த்தோன்னு சொன்னால் ஃபுல்லாக தலைகள்லாம் தாழ்ந்துருக்கும், திக்ரில் இருப்பாங்க. இந்த உலகத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ், இதுவெல்லாம் ஈமானுடைய பலகீனம். அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கக்கூடிய